ஹலோ காய்ஸ். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. 1008 சிவலிங்கம் வந்து ஒரு காட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த இடத்த தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி வந்துட்டோம் காய்ஸ். உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி சுற்றி நாய் தான் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையும். அது என்னென்ன டாகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போனாலே குலைக்குது. என்ன டாகுனா லேபர் இருக்குது, அப்புறம் பாக்ஸர் இருக்குது. பாக்ஸர் கூட கொஞ்ச நேரம் விளாட்னேன். அப்புறம் கிரேடன் இருக்குது. பீகிள் தான் ஒரு மாதிரி பார்க்க பாவம் மாதிரி இருந்துச்சு காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டுலர் கூண்டில் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ஷெப்பர்டு வெளில இருக்குது. சுற்றி காலை வைக்கிற இடம் ஃபுல்லாகவே லிங்கம் தாங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரியான லிங்கத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. இங்கே பாருங்களேன், லிங்கத்துக்குள்ளே இன்னொரு லிங்கம் வச்சு அப்புறம் 68 லிங்கம் அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னால் ஸ்லோவாக காமிக்க முடியல, ஏன்னா நிறையா இருக்குது கைஸ். ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான லிங்கம்லாம் இருக்குதா அப்படின்றதே இங்கே வந்து தான் உங்களால் பார்க்கவே முடியும். பாம்பு சுற்றிட்டு இருக்கு, அப்புறம் 4 தலை வச்சுது, 5 தலை வச்சுது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு கைஸ். நான் இந்த இடத்த விட்டு என்னால் போகிறதுக்கே மனசு வரல. ஸோ அந்த மாதிரியான லிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரிலாம் தோணுச்சு. நான் பிரதோஷம் அன்றைக்கி வந்துட்டேன். இன்னும் 2 பிரதோஷம் இருக்குது. அந்த பிரதோஷம் அன்றைக்கி வந்தோம் அப்படின்னாக்கா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. 3 பிரதோஷம் வரணும்னாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு லிங்கத்தெல்லாம்? எவ்வளோ பாருங்களேன், உங்களால் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ வழி ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு எப்படின்னு வழி சொல்கிறேன் பாருங்கள். மேட்டுப்பாளையம் வந்தீங்க அப்படின்னாக்கா, மேலே ஏறினீங்கன்னா இந்த 8லாம் போடுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து நேராக ஒரே ரோடு வந்தீங்க, சிவலிங்கம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க. டாட்டா பை பாய்.